வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரா கிச்சன் சமையலறை. இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலான் இருக்கோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம 1 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துருக்கோம், ஒரு தயிர் எடுத்துருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம், பருப்பு எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருங்க, நல்லா தட்டு போல் கட் பண்ணி வச்சுருங்க. பல்லாரி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பிரியாணி இலை, அன்னாசி பூ, கிராம்பு, பட்டை, அப்புறம் பாசி, கடல் பாசி, இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எடுத்தாச்சு. சரியா? நல்லா பெரிய சட்டி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. அப்படின்னா செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா கிண்டி கொண்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கிறங்க, உங்களுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கிறங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறங்க. அது நல்லா பொரிஞ்சு வர நேரம் நம்ம வச்சுருக்க இந்த தனியாகவும் இதை வறுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படியே சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்தாச்சு. பருப்பு நல்லா பொரிஞ்சு வர நேரம் நம்ம இந்த கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பழமும் சேர்த்துக்கணும். அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறிடுங்க. அப்போதான் நல்லா நிறம் மாறும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பல்லாரி சேர்த்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பல்லாரியை சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை, மிளகாய் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறீங்க. நல்லா கலரிடுங்க. இது நல்லா ஒரு பொன் முருகல் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த பல்லாரி நல்லா வேகத்துக்கு வெங்காயம் அது நல்லா வெங்காயம் நல்லா பொன்னரமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரம் வரும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிடுங்க. மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பண்ணி வச்சுருக்கோம். இதை அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இந்த பக்குவத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் விட்டுக்கிடுங்க. தயிரும் சேர்த்துக்கணும், பாதி லெமன் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள். பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுங்க. நான் இது கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லோரும் பிரியாணி மசாலா மட்டும் சேர்ப்பாங்க. நான் மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்லா இந்த பீஸாக எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிடுங்க. அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த உலக்குக்கு 2 உலக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம்.
2 உலக்குன்னா 1 உலக்குக்கு 1.5 உலக்கு நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இதில் 3 உலக்கு தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கேன்னா உங்களுக்கு என்ன உப்பு போடணும்னு போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு எப்பவும் போட்டுக்கோங்க. இது நல்லா கலரி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்தோம். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம பாசுமதி ரைஸை சேர்த்துக்கிறோம். இந்த ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் வழக்கமாக பொங்குற நம்ம பொடி அரிசினாலும் பரவாயில்லை, எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நல்லா பாசுமதி அரிசியை போட்டுட்டு மெதுவாக நல்ல கலரி கொடுத்துக்கிடுங்க. மெதுவாக நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி வச்சிடும். மேடம் இடையிடையாக நம்ம லைட்டாக கிளறிக்கிறது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு நேரம் பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப கலராகி கலந்து போட்டு லைட்டாக கலரிட்டு மூடி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிரியாணி நல்லா வந்துருச்சான்னு பார்ப்போம். அழகாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அழகாக வந்துடுச்சு. பாருங்க, நல்லா உதிரியாக அழகாக வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து சுட சுட அழகாக சாப்பிட வேண்டியதான். ருசியாக நல்ல பிரியாணி டேஸ்டியாக வெரி வெரி டேஸ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம், பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இனி ருசியாக எடுத்து சாப்பிடுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள்.